வெல்கம் டு டே 30 ஆஃப் ஃபாரெக்ஸ் லேர்னிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் மார்க்கெட்ல எப்படி பேங்க் ஸ்டாக்ஸ் மூவ் ஆனா அதுல இருக்கக்கூடிய ஹெவி வெயிட்ஸ் பேஸ் பண்ணி எல்லா பேங்க் ஸ்டாக்கும் ஒரு டைரக்ஷன் மூவ் ஆகுதோ, அதே மாதிரி ஃபாரெக்ஸ்லயும் ஒரு கரன்சி பேர் ஒரு டைரக்ஷன் போச்சுன்னா அந்த ரிலேட்டட் கரன்சி பேர்ஸ் எல்லாமே அதே டைரக்ஷன் சான்சஸ் ஹெவியா இருக்கு. ஸோ அந்த பேர்ஸோட லிஸ்ட்டை ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே, சேம் டைரக்ஷன் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எப்படி இந்தியன் மார்க்கெட்ல நிப்டி அப்சைட் மூவ் ஆகும்போது கோல்டு நமக்கு டவுன் சைட், அதாவது இன்வர்ஸ் டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் இருக்கோ, அதே மாதிரி ஃபாரெக்ஸ்லயும் நமக்கு இன்வர்ஸ் டைரக்ஷன் பேர்ஸ் எல்லாமே இருக்கு. சோ இந்த பேர்ஸ் அப்சைட் போனா இந்த பேர்ஸ் எல்லாமே டவுன் சைட். இந்த லிஸ்டையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. So with this Forex Learning 30 days challenge இன்னையோட கம்ப்ளீட் பண்றோம். From tomorrow Crypto Learning Challenge சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்றோம். And Forexல இந்த 30 days challenge இல்லாம நெக்ஸ்ட் இன்னொரு செட் ஆஃப் 30 days challenge வேணும், இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்கணும், இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் டீடைலா வேணும்னு நினைச்சீங்கன்னா அது என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு சீரிஸோட வரேன்.